ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்கா, கஷ்டமான நேரத்துல சில விஷயத்த விட்டு கொடுத்துதான்க்கா சில முடிவுகளை எடுக்கணும். இது ஒண்ணு வேற யாரோ சொல்லலையே, நான் தானே சொல்றேன். நீங்க போய் சூர்யா சார் கிட்ட நான் எங்க வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல நந்தினி, இப்படி சொல்றது உன்னோட பெருந்தன்மையா வேணா இருக்கலாம். ஆனா அதுக்காக நான் எப்படிமா அப்படி போய் சொல்ல முடியும்? நீயும் சூர்யா அண்ணனும் இவ்ளோ காலத்துக்கு அப்புறம் ஒருத்தர் மேல ஒருத்தர் இப்பதான் அன்பா பாசமா மாற ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்ப போய் இந்த மாதிரி ஒரு பொய்யை நான் சொன்னேன்னு வச்சுக்கோயே, அப்புறம் என்னையே நான் மன்னிக்க மாட்டேன். என்னோட நல்லது கெட்டது எல்லாத்துலயும் கூட நிக்கிற உனக்கு எப்படிமா என்ன துரோகம் பண்ண சொல்ற? அக்கா, இது எப்படிக்கா துரோகம் ஆகும்? எனக்கு தெரியாம ஒன்னும் நீங்க பண்ணலையே. செய்யுங்கன்னு சொல்றதே நான் தானே. பண்ணுங்க அக்கா. இல்ல நந்தினி, நீயே சொன்னாலும் இவங்களோட நரித்தனத்துக்கு உன் வாழ்க்கையில நான் பலி வைக்க மாட்டேன். பரவாயில்ல, என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். நியாயம் ஜெயிக்குதா அநியாயம் ஜெயிக்குதான்னு பாத்துடலாம். நந்தினி, அவர்தான் கால் பண்றாரு. ஒருவேளை அவர் வெளியே விட்டுட்டாங்களோ? அக்கா, முதல்ல எடுத்து பேசுங்க அக்கா. ஹலோ, என்னங்க? விஜய், விஜய் என்ன அடிக்கிறாங்க விஜய். என்னங்க? என்ன அடிக்கிறாங்க விஜய். நல்லா அடிக்கவன. சொல்ற வரைக்கும் விடாத. ஐயோ, என்ன ஆச்சு? சார், என்னாச்சுக்கா? சார், அடிக்காதீங்க சார், அவரை அடிக்காதீங்க. அவரை ரொம்ப போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் நல்லா அடிங்க. விஜய், என்னால வலி தாங்க முடியல. நல்லா அடிங்க. ஐயோ, ஐயோ. சொல்ற வரைக்கும் விடாத. என்ன எப்படியாவது காப்பாத்து விஜய், முடியல விஜய். என்ன அடிச்சு கொட்டுவாங்க போல விஜய். என்னக்கா பண்ணிட்டு இருக்காங்க? சார், என்னாச்சுக்கா? சார், போகாதீங்க. சார், டேய், உண்மையை சொன்னா விட்டுருவோம். அந்த பணத்தை எதுக்கு எடுத்த? யாரு கொடுக்கறதுக்காக எடுத்த? யோ, அடிங்க. டேய், சார், சத்தியமா நான் எடுக்கல சார். சார், சார், சத்தியமா நான் எடுக்கல சார். சார், ஐயோ விஜய். சார், அடிக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். சார், அடிக்காதீங்க சார். ஐயோ, நந்தினி அடிக்கிறாங்க அவரை. விஜய், என்ன எப்படியாவது காப்பாத்து விஜய். என்ன அடிச்சுட்டே இருக்காங்க, நிறுத்த மாட்டேங்கிறாங்க. சார், அடிக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். தயவு செஞ்சு அவர் விட்டுருங்க சார். சார், அக்கா, ஐயோ, என்ன பண்றாங்க பாரு. நந்தினி, 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 நீ எங்க இருக்க? நந்தினி, ஒரு வாட்டி வந்து என்ன பாரு. நந்தினி, இங்க வா. நந்தினி, எங்க இருக்க? எங்க இருக்க நந்தினி? நந்தினி, இங்க. நந்தினி, நந்தினி, நீ இங்க இல்லன்னு சொல்லி இவங்க எல்லாரும் என்ன நம்ப வைக்க பாக்குறாங்க. எனக்கு தெரியும் நீ இங்க தான் இருக்கன்னு. என்ன இப்படி விட்டுட்டு எங்க நந்தினி இருக்க? நீ இங்க வா. அம்மா, இவன் ரொம்ப ஓவரா பண்றாமா. இத்தனை நாள கூட இருந்து பாத்துக்கிட்ட நம்ம எல்லாரும் இவன் கணக்கு மனுஷியாவே தெரியல. ஆனா இவள அம்போன்னு விட்டுட்டு போனவளை தேடுறான். அப்ப நாமெல்லாம் யாருமா? நீ எல்லாம் பேய், நீ பிசாசு. இதோ நிக்கிறாங்களே, கேங்ஸ்டர் பேய். ஏய் சூர்யா, இங்க பாரு. நீ கோவத்துல இன்னும் எவ்வளவு வேணும்னாலும் சேர்த்து திட்டிக்கோ. ஆனா இல்லாத ஒருத்தைய வாவான்னு கூப்பிட்டா நாங்க எங்க இருந்து போய் கூட்டிட்டு வர்றது? அதுவும் ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம். இதையே எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியும்? எத்தனை வாட்டி சொன்னாலும் போய் போய் தான். என் நந்தினி என்னை விட்டு எங்கேயுமே போயிருக்க மாட்டா. அத நான் எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன். நீங்க நான் நல்லா இருக்கும் போதே அவளை என்னென்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ எனக்கு உடம்பு முடியல, நான் அசைய முடியாம இருக்கும் போது என்னென்ன பண்ணிருப்பீங்க ஐயோ, நல்லா தெரியுது. உங்க மூஞ்சி எல்லாம் பார்த்தாலே தெரியுது நீங்க தான் கன்ஃபார்மா ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு. டேய் சூர்யா, சும்மா இரு. எதுக்கு? பேசாம அப்படியே அமைதியா இருந்தா போதுமே. நீ பாட்டுக்கு உடனே அடுத்த குண்டை தூக்கி போட்டுருவ. நாங்க எதுக்கு இப்ப அவளை ஏதாவது பண்ண போறோம்? எங்க யாருக்குமே வேற வேலை வெட்டி இல்ல பாரு. உனக்கெல்லாம் எந்த வேலை வெட்டியும் இந்த வீட்ல இல்ல. அவளை கஷ்டப்படுத்துறதும் டிஸ்டர்ப் பண்றதுதானே உன் வேலையே. பாரு, எல்லாரும் வந்துட்டாங்க அப்படியே. என்ன, என்னால ஏந்திரிச்சு வர முடியாதுன்னு தெரிஞ்சுதானே
ஏதோ ஃப்ராட் தானே பண்ணிருக்கீங்க.